ஹிரோஷிமா, நாகசாகி, ஜப்பானோட இந்த 2 சிட்டியும் அமெரிக்கா தரைமட்டமாகறதுக்கு காரணமாக இருந்த ஒரே மனுஷன் டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமர். ஆமாங்க, இந்த உலகத்தோட முதலாவது அணுகுண்டை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இவர் தான். ஆனா என்னதான் அமெரிக்காவுக்காக இவர் இந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தாலும் கூட டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமரோட அனுமதி இல்லாம தான் அமெரிக்கா ஜப்பான் மேல ஒன்னும் இல்லைங்க 2 மிகப்பெரிய அணுகுண்டுகளை வச்சு தாக்கி இருக்காங்க. டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமரை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அணுகுண்டை கண்டுபிடிச்சு அமெரிக்கா கிட்ட சொன்னதற்கு பின்னாடியும் சரி, அவருடைய வாழ்க்கையில அமெரிக்கா அப்படி என்கின்ற தன்னோட சொந்த நாட்டினாலேயே பல அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவிச்சிருக்காரு. கடைசியா அவரு தன்னோட வாழ்நாளோட இறுதி வரைக்குமே ரொம்பவே அதிகமான மன அழுத்தத்தோடு அதிகமான சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணி தொண்டையில கேன்சர் உருவாகி நிம்மதி இல்லாத ஒரு மரணத்தை தன்னோட 62வது வயதுல அடைஞ்சிட்டாரு. எதுக்காக அமெரிக்கா தனக்கு உதவி செஞ்ச சொந்த சயின்டிஸ்டையே இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க? உலகத்திலேயே யார்கிட்டையும் இல்லாத ரொம்பவே கொடூரமான ஒரு அணுகுண்ட அமெரிக்கா கிட்ட டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமர் கண்டுபிடிச்சு காட்டியும் கூட ஏன் அவர் தன்னோட சொந்த நாட்டினாலேயே தேச துரோகி அப்படி என்ற முத்திரை குத்தப்பட்டார். ஜூலியஸ் ராபர்ட் ஓப்பன்ஹீமர் நியூயார்க் சிட்டில ஏப்ரல் 22, 1904 பிறந்திருக்காரு. இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இவரோட அப்பா ரொம்பவே வசதியான ஒரு டெக்ஸ்டைல் இம்போர்ட்டர். இவரோட அம்மா ஒரு நல்ல பெயிண்டரா இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப நல்ல ஓவியங்களை வரைகிறவங்களா இருந்திருக்காங்க. இதனாலேயே நம்ம ஓப்பன்ஹீமர் ஹையர் கிளாஸ் குடும்ப வர்க்கத்தை சேர்ந்தவரா தன்னுடைய வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலியா இருந்த ஓப்பன்ஹீமர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கெமிஸ்ட்ரியில மேஜர் முடிச்சிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் சாதாரணமா கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே அவ்வளவா ஒன்றும் புரியாது. ஆனா நம்ம ஓப்பன்ஹீமர் கெமிஸ்ட்ரியில ரொம்பவே ஆர்வமா அக்கறை எடுத்து படிச்சு முடிச்சிருக்காரு. காலேஜ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லேட்டா ஜாயின் பண்ணதால பல்வேறுபட்ட வித்தியாசமான கோர்சஸை இவர் ஒரே நேரத்துல படிக்க வேண்டிய நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ஹீமர் தன்னுடைய இளமை பருவத்திலேயே அதிகளவான டிப்ரெஷனுக்குள்ள மூழ்கிட்டாரு. அதை தொடர்ந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக அதிகளவான சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு, தூக்கம், தண்ணி இது எல்லாத்தையும் விட சிகரெட்ஸ் தான் ரொம்ப அதிகளவா விரும்பி இருக்காரு. ஓப்பன்ஹீமரோட காலேஜ் லைஃப்ல படிச்சவங்க, அப்புறம் லேப்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாமே அவரை பற்றி காமனா சொன்ன சில விஷயம் என்னன்னா, ஓப்பன்ஹீமரோட மனநிலை ரொம்பவே நிலையற்ற ஒன்றா இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட அதிகளவான கோபத்தையும் வெறுப்பையும் வெளிக்காட்டி இருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு தடவை ஓப்பன்ஹீமருக்கு பாடம் எடுக்கக்கூடிய பாட்ரிக் பிளாக்கெட் அப்படிங்கிற மென்டர் லேப்ல வச்சு ஓப்பன்ஹீமரை அவமானப்படுத்தி இருக்காங்க. இதுக்காக தன்னோட மென்டர் சாப்பிடக்கூடிய ஆப்பிள்ல சைனட்டை கலந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க தன்னோட மென்டர் செத்துட்டாருண்டா தன்னோட படிப்பும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு வேகமா ஓடி போய் அந்த ஆப்பிள குப்பை தொட்டிகளையும் போட்டிருக்காரு. 4 வருஷத்துல முடிக்க வேண்டிய காலேஜை அசால்ட்டா 3 வருஷத்துல முடிச்சுட்டு தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி தெளிவா ஒரு நல்ல முடிவை ஆரம்பத்திலேயே எடுத்திருக்காரு. தனக்கு எக்ஸ்பெரிமெண்டலா எந்த விஷயமும் சரிவர மாட்டேங்குது, ஆனா அதுக்கு பதிலா தியரிட்டிக்கலா ரொம்பவே நல்லா அவர் ஷைன் பண்ணதால தியரிட்டிக்கல் சைட்ல ஓப்பன்ஹீமர் அதிகளவான கவனத்தையும் ஈடுபாட்டையும் செலுத்தி வந்தாரு. ஆனாலும் நாட்கள் போக போக இன்னும் அதிகளவான டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டே இருந்தாரு. அதனால முன்னர் இருந்ததை விடையே இன்னமும் அதிகமா சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. இதனாலேயே ரொம்பவே ஒல்லியான உயரமான ஒரு ஆளா டாக்டர் ஓப்பன்ஹீமர் இந்த காலகட்டத்துல காணப்பட்டிருக்காரு. நெதர்லாண்ட்ல ஒரு தடவை நம்ம ஓப்பன்ஹீமர் ஒரு சின்ன லெக்சர் கொடுக்கறதா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு அவருக்கு இருந்த டைம் வெறும் 8 நாள் தான். அது ஏன்னா அந்த காலகட்டத்துல இங்கிலீஷ் என்ற மொழிய எல்லா நாடுகள்லயும் பெரிதளவா எல்லாராலும் கற்றுக்கொள்ளப்படவில்லை. சோ அதனால நம்ம ஓப்பன்ஹீமர் தான் டச் மொழிய கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்காரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் வெறும் 8 நாள்ல ஒரு லெக்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டச் மொழிய ரொம்பவே அழகா கற்றிருப்பாரு. அந்த டைம்ல தான் டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹீமர் எந்த அளவுக்கு புத்திசாலி என்றத சுத்தி இருந்த எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க.
தன்னுடைய 23வது வயதுல டாக்டரேட் பட்டத்தை பெற்றதை தொடர்ந்து நம்ம ஓப்பன்ஹீமர் சாதாரண ஒரு டீச்சரா தன்னுடைய வாழ்க்கைய கொஞ்ச நாட்கள் நகர்த்தி இருக்காரு. தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் ஏதாச்சும் டவுட் அப்படின்னு யார் கேட்டாலும் உடனே அதை கிளியர் பண்ணி வைக்கக்கூடியவராகவும் சந்தோஷமான நாட்களை ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து பார்ட்டியில செலிப்ரேட் பண்ணக்கூடியவராகவும் ஓப்பன்ஹீமர் காணப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் டிப்ரெஷனுக்குள்ள தான் தன்னை முழுசாகவே வச்சிருக்காரு. டாக்டர் ஓப்பன்ஹீமருக்கு குவாண்டம் தியரி மேல அதிகளவான ஈடுபாடு இருந்ததால இவருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூடவும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருந்திருக்கு. அந்த டைம்ல நம்ம ஓப்பன்ஹீமர் எழுதின பேப்பர்ஸ கூட இருந்த பெரிய பெரிய சயின்டிஸ்டால கூட படிச்சு புரிஞ்சுக்க கூடிய அறிவும் திறமையும் இல்லாம இருந்திருக்காங்க. நம்ம ஓப்பன்ஹீமரே பொறுமையா இருந்துதான் எல்லா தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதனாலேயே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை ஓப்பன்ஹீமர் ரொம்பவே ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து நியூட்ரான் ஸ்டார், பிளாக் ஹோல் போன்ற அன்றைய காலகட்டத்திற்கு சாத்தியமல்லாத பல விண்வெளி மர்மங்கள் பற்றிய கோட்பாடுகளையும் டாக்டர் ரோபர்ட் ஓப்பன்ஹீமர் ரொம்பவே தெளிவா பல லெக்சர்ஸ் மூலம் வெளி உலகிற்கு கொண்டு வந்திருக்காரு. அதைத்தான் இன்றைய காலகட்டத்துல நாசா உட்பட பல நாடுகளின் விண்வெளி அமைப்புகள் பின்பற்றி வருகின்றன. டாக்டர் ஓப்பன்ஹீமருக்கு தன்னுடைய ரிசர்ச் மற்றும் டீச்சிங் வேலையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே ஒரு பெரிய அளவு ஈர்ப்பும் ஆர்வமும் காணப்பட்டுச்சு. அது என்னன்னா ஹிந்து மித்தாலஜியும் சமஸ்கிருதமும் தான். ஆமாங்க, நம்ம ஓப்பன்ஹீமர் என்னதான் இந்த சமயத்திற்கு சம்மந்தமில்லாத ஒரு மனிதனாக இருந்திருந்தாலும் கூட அவர் சமஸ்கிருத புத்தகங்களையும் ஹிந்து சமய புராணங்கள் பற்றியும் ரொம்பவே ஆழமா படிச்சிருக்காரு. அதுலயும் பகவத்கீதையோட ஒவ்வொரு சாப்டரையும் ரொம்பவே தெளிவா படிச்சு தனக்குள்ள உள்வாங்கி இருக்காரு. டாக்டர் ஓப்பன்ஹீமரோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். 1936 வருஷத்துல ஜீன் டேட்லாக் என்கின்ற கம்யூனிஸ்ட் பெண்ணோட பழக்கமாகி 3 வருஷமா காதலிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக ஜீன் டேட்லாக்குடைய கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சதால கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய காதலியை விட்டு ஓப்பன்ஹீமர் விலக ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமா அந்த காதல் கதையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அதே வருஷத்துல ஹேத்ரிக் பியூனிங் என்கின்ற ஆல்ரெடி 3 தடவைகள் திருமணமான பொண்ணை மீட் பண்ணி பழகி காதலிக்க ஆரம்பிச்சு கல்யாணமும் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு தர்ம சங்கடம்டா, ஹேத்ரிக் பியூனிங் நம்ம ஓப்பன்ஹீமர் கூட வாழ்றதுக்காக தன்னுடைய 3வது ஹஸ்பண்டையும் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பன்ஹீமர் அண்ட் ஹேத்ரிக்கோட லைஃப் ரொம்பவே நல்லா போக ஆரம்பிச்சது. ஒரு வருஷத்துல, அதாவது 1941 அவங்களோட முதலாவது பையனான பீட்டர் ஓப்பன்ஹீமரும் பிறந்துடுறாரு. பீட்டர் பிறந்த ஒரே வருஷத்துல வேர்ல்ட் வார் 2 ஆரம்பிச்சதால அமெரிக்கா தங்களுடைய ஒட்டுமொத்த பவரையும் இந்த போர்ல வெளிக்காட்டணும்ன்றதுக்காக நம்மளோட டாக்டர் ரோபர்ட் ஓப்பன்ஹீமர் தலைமையில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடுறாரு. இதனால பீட்டர் ஓப்பன்ஹீமர் தன்னுடைய பேரண்ட்ஸோட நியூ மெக்சிகோல இருக்க லாஸ் ஆலமோஸுக்கு போயிடுறாரு. ஆல்ரெடி குவாண்டம் டனல், பிளாக் ஹோல், நியூட்டன் ஸ்டார் என்று நிறைய புது புது தியரிஸோட டாக்டர் ஓப்பன்ஹீமர் ரொம்பவே ஒன்றிணைஞ்சி இருந்ததாலையும் கெமிஸ்ட்ரியில மேஜர் முடிச்சிருந்ததாலையும் தன்னுடைய நாடான அமெரிக்கா வேர்ல்ட் வார் 2 ஜெயிக்கிறதுக்காக வேக வேகமா வேறுபட்ட 2 வித்தியாசமான பவர் சோர்ஸ்ல இயங்கக்கூடிய பாம்ஸை கண்டுபிடிக்கிற முயற்சிய ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. ஆனா இதனால இவரோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சாண்டா அதுதான் இல்ல. ஏன்னா அவர் கடினமா தன்னுடைய உழைப்ப கொடுக்கறதே தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து ஒரு அமைதியான சாதாரண வாழ்க்கைய வாழ்றதுக்காகத்தான் என்றத தன்னோட ஆழ் மனசுல நினைவுபடுத்திக் கொண்டே இருந்திருக்காரு. 1944 டாக்டர் ஓப்பன்ஹீமருக்கு 2வது குழந்தையான ஹெத்ரின் டோனி ஓப்பன்ஹீமர் பிறந்தாங்க. அந்த சந்தோஷத்திலேயே அதுக்கு அடுத்த வருஷமே யுரேனியம் டைப்ல வெடிக்கக்கூடிய லிட்டில் பாய், அதே போல புளூட்டோனியம் டைப்ல வெடிக்கக்கூடிய ஃபேட்மேன் என்கின்ற இந்த உலகத்தோட முதல் 2 நியூக்ளியர் பாம்ஸை டாக்டர் ஓப்பன்ஹீமர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இதுக்கப்புறமா தான் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் ஓடிட்டே இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பாம் வெடிச்சதுன்னா என்ன ஆகும் என்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் சின்ன அளவுல ஒரு நியூக்ளியர் பாம்பை புளூட்டோனியம் டைப்ல ரெடி பண்ணி டெஸ்டுக்கும் அரேஞ்ச் பண்றாரு. ஜூலை 16, 1945 கேட்ஜெட் அப்படிங்கிற புளூட்டோனியம் டைப் நியூக்ளியர் பாம்பை லாஸ் ஆலமோஸில் இருந்து சவுத் சைட் 210 மைல்ஸ் தள்ளி வெடிக்க வச்சு பார்க்கறதுக்காக மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்த டாக்டர் ஓப்பன்ஹீமர்ல இருந்து
முக்கியமான பல ஆட்கள் தயாரா இருந்தாங்க. தன்னுடைய பழைய காதலியான ஜீன் டேட்லாக் உடைய ஞாபகார்த்தமா டாக்டர் ஓப்பன்ஹீமர் இந்த நியூக்ளியர் டெஸ்டுக்கு ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்ற பேரை வச்சிருந்தாரு. அதிகாலை 5:30 மணியளவுல வெறும் 100 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து வெடிச்ச கேட்ஜெட் அப்படிங்கிற புளூட்டோனியம் டைப் நியூக்ளியர் பாம் அங்க இருந்த யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழிவை ஏற்படுத்திருச்சு. ட்ரினிட்டி டெஸ்ட்ல இருந்த யாராலையும் அதை நம்பவே முடியல. ஏன்னா அவங்க உருவாக்கின பெரிய பாம்ஸான லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் எந்த அளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு கணிப்பு வச்சிருந்தாங்க. அதை விட 100 மடங்கு இந்த கேட்ஜெட் நியூக்ளியர் பாம் சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட அங்க இருந்த ஒரு சில சயின்டிஸ்டுக்கு கண் தெரியாமல் போற அளவுக்கு ட்ரினிட்டி டெஸ்டோட இம்பாக்ட் இருந்திருக்கு. அப்படி கண் தெரியாம போன சயின்டிஸ்ட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொமனா சொன்னது என்னன்னா, நாங்க சூரியனுக்கு சரிக்கு சமனா ஒரு வெளிச்சத்தை அன்னைக்கு பார்த்தோம். அது எங்களோட கண்கள்ல ஒரு மிகப்பெரிய ஃபிளாஷை உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்களோட பார்வையே போயிடுச்சு என்றிருக்காங்க. இது தொடர்ந்து டாக்டர் ஓப்பன்ஹீமர் கூட தான் ஒரு மிகப்பெரிய அழிவையே இந்த உலகிற்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிட்டு மறுபடியும் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு. 1945 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா ஜப்பானை சரணடைய சொல்லி 2 மிகப்பெரிய உத்தரவை வெளியிடுறாங்க. ஆனா ஜப்பானோ ரொம்பவே அலட்சியமா அமெரிக்காவை மற்ற நாடுகளுக்கு முன்னால அவமானப்படுத்தி இருக்காங்க. இதனால கோபமடைந்த அமெரிக்கா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானோட ஹிரோஷிமா சிட்டி மேல யுரேனியம் டைப்ல வெடிக்கக்கூடிய லிட்டில் பாய் பாம்பை வச்சு தாக்குறாங்க. அந்த நாள் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட அந்த தாக்குதலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு பாம்பை வச்சு எந்த ஒரு நாடுமே இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தினதே இல்லை. விடியல் காலையில 8:30 மணிக்கு ஹிரோஷிமாவை தாக்கின இந்த லிட்டில் பாய் பாம் கிட்டத்தட்ட 1,46,000 பேரை இந்த உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு காணாம போக வச்சிருக்கு. அதை தொடர்ந்து 3 நாள் கழிச்சு ஜப்பானோட நாகசாகிக்கு மேல ஃபேட் மேன் பாம்பை அமெரிக்கா ட்ராப் பண்றாங்க. ஆல்ரெடி பயத்திலையும் சோகத்திலையும் இருந்த ஜப்பானுக்கு 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை சமாளிக்கிற அளவுக்கு மனபலம் நிச்சயமாக இருக்கவில்லை. ஆனால் ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிரோஷிமாவை விட அழிவு குறைவாக இருந்ததால கொஞ்சம் சமாளிக்க கூடியதா இருந்துச்சு. ஆனாலும் மீள முடியல. அதாவது கிட்டத்தட்ட 80,000 பேர் தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஹாரி எஸ் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. ஃபேட்மேன் மாதிரியான ஒரு பெரிய அணுகுண்டை வச்சு நாங்க 2ஆவதா தாக்குறதுக்கு இருந்த இடம் ஜப்பானோட ஹோகுரா சிட்டி தான். ஆனா திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றம் காரணமாக B-29 ஜெட்டால தாக்குதலுக்கான இடத்தை தெளிவாக பார்க்க முடியாம போயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம நாங்க நாகசாகி மேல ஃபேட்மேன் பாம்பை ட்ராப் பண்ணினோம். அதனாலதான் ஹிரோஷிமாவை விட அழிவு குறைவாக இருந்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் வெதர் பிரச்சனை இல்லாம இருந்துருந்துச்சுன்னா இந்த உலகமும் சரி ஜப்பானும் சரி உண்மையான பேரழிவு என்னன்னு பார்த்திருப்பீங்க என்று ஒரு கொடூரமான மனசாட்சி இல்லாத ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா டாக்டர் ஓப்பன்ஹீமர் இனிமே கண்டுபிடிக்க போற எந்த அழிவு ஆயுதம் சம்பந்தமான விஷயத்திலையும் தன்னுடைய பங்களிப்போ தலையீடோ இருக்காது என்று அதிகாரப்பூர்வமா அமெரிக்காவுக்கு அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து கண்டுபிடிச்ச ஹைட்ரஜன் பாம்லையும் டாக்டர் ஓப்பன்ஹீமர் எந்த பங்களிப்பும் கொடுக்கவில்லை. 1947ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கோல்ட் வார் ஆரம்பிச்சிச்சு. இதனால அமெரிக்கா தங்களுக்குள்ள யாராவது ரஷ்யன்ஸ் கூட லிங்க் இருக்கிறவங்க இருக்காங்களா என்று தேடி பார்க்கும் போதுதான் நம்ம ஓப்பன்ஹீமரோட பேர் அந்த லிஸ்ட்ல அட்டாகிறது. அதுவும் எதனால என்று பார்த்தா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் டேட்லாக் ஒரு கம்யூனிஸ்டா இருந்ததாலையும் ரஷ்யா கூட லிங்கப்ல இருந்ததாலையும் ஓப்பன்ஹீமர் மேல தேச துரோகி உளவாளி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு இருந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து ரஷ்யா 1949 ஆகஸ்ட் 29 தங்களோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம்பை செமிபிளான்டிஸ்க் என்கின்ற இடத்துல வெடிக்க வச்சு செக் பண்றாங்க. அதோட அந்த பாம்புக்கும்
ஃபர்ஸ்ட் லைட்னிங் என்கின்ற பேரையும் வச்சிடறாங்க. 1945 தொடக்கம் 1949 வரை எந்த நாடும் அமெரிக்காவிற்கு அடுத்து நியூக்ளியர் போமை கண்டுபிடிக்காதால ஆல்ரெடி உளவாளி என்று முத்திரை குத்தி வச்சிருந்த ஓப்பன்ஹைமர் மேல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய கேஸையே ஃபைல் பண்ணி ரஷ்யாவுக்கு ஓப்பன்ஹைமர் தான் நியூக்ளியர் போம் ரகசியங்களை கைமாற்றி விட்டது அப்படின்னு விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க அமெரிக்கா. தன்னுடைய தரப்புல இருந்து அனைத்து விடயங்களையும் ஓப்பன்ஹைமர் கவுன்சில் முன்னால தெளிவா விளக்கி கூறியது காரணமாகவும் அதுக்கு மேல அவர் மேல பழி போடுறதுக்கு அமெரிக்கா கிட்ட ஆதாரம் இல்லாத காரணத்தாலையும் ஓப்பன்ஹைமர் மேல இருந்த குற்றச்சாட்டு விலக்கி வைக்கப்பட்டது. இதுக்கப்புறமா செக்யூரிட்டி கிளியரன்ஸையும் தனக்கு தேவையில்லை என்று ஓப்பன்ஹைமர் உதறி தள்ளியிருந்தாரு. தன்னோட மிச்சமிருந்த காலகட்டத்துல நியூக்ளியர் போம் பற்றின விழிப்புணர்வை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சேர்ந்து மக்கள் மத்தியில பரவ வச்சாரு. அதை தொடர்ந்து சாதாரண ஒரு டீச்சராகவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதராகவும் டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் வாழ்ந்து வந்தாரு. அதிகப்படியான டிப்ரெஷன் காரணமாக ஒரு செயின் ஸ்மோக்கரா வாழ்ந்து வந்த டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் 1967 பிப்ரவரி 18 கேன்சர் காரணமாக சிகிச்சை பலனின்றி தூக்கத்திலே இறந்துட்டாரு. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் போம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தால பெருமையா பேசப்படுற டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் கடைசி வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச நியூக்ளியர் போமான சந்தோஷப்பட்டாராண்டா அதுதான் இல்ல. இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகள் அவருடைய அணு ஆயுதத்தால தான் தங்களுடைய நாட்டை பாதுகாத்து வர்றாங்க. உண்மையிலேயே இவர் செத்து பல வருடங்கள் கழிச்சும் கூட ஹீரோவா தான் பல இளைஞர்கள் மனசுலயும் சரி பல நாட்டு தலைவர்கள் மனசுலயும் சரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ரெஸ்ட் இன் பீஸ் ஓப்பன்ஹைமர். அடுத்த திங்கட்கிழமை ஒரு சூப்பரான மண்டே இன்ஸ்பிரேஷன் வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க ஆர்ஜே தானு. நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாக்டர் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பற்றின உங்களோட தாட்ஸை மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. See you all. Bye.